வணக்கம் மாலுமி தோழர்களே. விமல் ராய் ஃப்ரம் மெரனஸ் மென்டர். இன்னைக்கு டேட்டு 1st July 2026, DGMA சர்க்குலர் நம்பர் 34 ஆஃப் 2026. இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் சாதர் மெயின் யோக் வெல்னஸ் மாடல்ஸ் த்ரோ லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அதாவது இந்திய கடல் மாலுமிகளுக்காக டிஜி ஷிப்பிங் ஒரு இணைய வழி பயிற்சியை, அதாவது அவர்களுடைய ஒட்டுமொத்த நல்வாழ்வை உறுதி செய்வதற்காக 10 பகுதிகளை கொண்ட ஒரு இணைய வழி பயிற்சியை டிஜிஎஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேர் தான் சாகர் மெயின் யோக். அதை பற்றி தான் இந்த சர்க்குலரில் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதை எல்லோரும் பண்ணணும், எப்படி பண்ணணும், எந்த பீரியடுக்குள்ளே பண்ணி முடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சர்க்குலரை தெளிவாக அதை எப்படி பண்ணணுங்கிறதும் ஃபுல்லாகவே இதில் சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக சீஃபேரர்ஸோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், மென்டல் கிளாரிட்டி, எமோஷனல் ரெசிலன்ஸ், மைண்ட்ஃபுல்னஸ், ஹோலிஸ்டிக்ஸ் வெல்பீயிங் அமாங் இந்தியன் சீஃபேரர்ஸ், அப்புறம் நம்ம ட்ரெடிஷ்னல் உள்ள யோகா ப்ராக்டிசஸ், இது எல்லாமே இந்த இணையவழி பயிற்சி மூலமாக அவங்க நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதை எதுக்காக அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நம்ம இந்திய கடல் மாலுமிகள் அவங்களோட வாழ்வு நலத்திட்டத்தோட நல்லபடியாக அமையணுங்கிறதுக்காக இந்த பயிற்சியை அவங்க எந்தவித கட்டணமின்றி இலவசமாக வழங்குறாங்க. ஸோ இதை பற்றின அந்த 10 முக்கிய பகுதிகள் என்னங்கிறத நான் இப்போ உங்களுக்கு வரிசையாக நான் சொல்கிறேன். அதில் முதலாவதாக எமோஷனல் வெல்னஸ், மன உணர்வு ஆரோக்கியம். இதில் மன அழுத்தத்தை எப்படி கையாளுறது. இப்போ இருக்க சீஃபேரர்ஸ் நிறைய ஸ்ட்ரெஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ அதெல்லாம் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், மனநிலையை சீராக வைத்து கொள்ளலாங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வர்றது எக்கனாமிக் வெல்னஸ், ரெண்டாவதாக உள்ளது பொருளாதார ஆரோக்கியம். அதை கடல் பணியாளர்கள் எப்படி தங்களோட பொருளாதாரத்தை, நிதி நிலைமையை சீராக திட்டமிட்டு வரவு செலவு, சேமிப்பு, அதுபோக முதலீட்டு உத்திகளை குறித்து இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது மூணாவதாக ஃபிசிக்கல் வெல்னஸ், உடல் ஆரோக்கியம். இதில் என்னென்னா சீஃபேரர்ஸ் தங்களோட உடற்பயிற்சி மூலமாக உடல் தகுதியை பராமரிக்கிறதும் மற்றும் கடல் பயணத்தில் அவங்க எப்படி இந்த கரெக்டான சத்தான உணவு முறைகளை கடைப்பிடிச்சி அதை தங்களோட உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நாலாவதாக ஆக்குபேஷனல் வெல்னஸ், தொழில் சார்ந்த ஆரோக்கியம். அதாவது நம்ம வேலை பார்க்குற இடத்துல பாதுகாப்பாக வேலை நெறிமுறைகளை கரெக்டாக பண்ணி நமக்குன்னு இருக்க ஒர்க்கு ஸ்பெஷல் தனித்துவமான ஒர்க், மற்ற நார்மல் ஒர்க்கும் போல் இல்லை, அதை அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வடிவமைச்சு கொடுறதுக்கு இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது அஞ்சாவதாக சோசியல் வெல்னஸ், சமூக ஆரோக்கியம். ஸோ இதில் என்னென்னா நம்ம பல நாட்டவரோட வேலை பார்க்குற மாதிரி ஒரு சூழல் வரலாம். ஸோ அதனால் மற்ற ஊழியர்களோட நல்ல உறவை எப்படி நம்ம பேணுறது, அவங்க கூட சேர்ந்து குழுவாக எப்படி டீம் ஒர்க் பண்ணி நம்மளோட பணியை சிறப்பாக செய்யலாங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது ஆறாவதாக வர்றது என்விரான்மெண்டல் வெல்னஸ், சுற்றுச்சூழல் ஆரோக்கியம். இந்த சுற்றுச்சூழல் ஆரோக்கியத்தில் சுற்றுச்சூழலை நம்ம எப்படி நல்லபடியாக பாதுகாக்கணும், அதை பற்றின விழிப்புணர்வு, அதுபோக கப்பலில் உள்ள கழிவுகளை எப்படி சரியாக நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணி அதை குறித்த இடத்துக்கு டிஸ்போஸ் பண்ணுறது, இதை பற்றின விவரங்களை இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வர்றது கிளைமேட்டிக்கல் வெல்னஸ், தட்பவெட்ப ஆரோக்கியம், 7ஆவதாக உள்ளது. இதில் என்னென்னா நம்ம கடலில் பயணிக்கும் போது நம்ம பல்வேறு தட்பவெப்ப நிலைகளை நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வரலாம். கல்ஃபில் இருந்தால் ரொம்ப சூடாக இருக்கலாம், யூரோப் சைட் போனால் ரொம்ப குளிராக இருக்கலாம். இந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல்நிலைகளை எப்படி பாதுகாத்து கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி இந்த இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 8ஆவதாக வர்றது இன்டலெக்சுவல் வெல்னஸ், அறிவுசார் ஆரோக்கியம். ஸோ இதில் என்னென்னா தொடர்ச்சியாக நம்ம புதுசாக இதை கற்றுக்கிறது, ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள், பணியில் முன்னேற தேவையான சிக்கல்களை தீர்க்கக்கூடிய முறைகள், இதெல்லாம் பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்பர் 9 கல்ச்சுரல் வெல்னஸ், கலாச்சார ஆரோக்கியம். அதாவது நம்ம வேலை பார்க்குறது பன்முகத்தன்மை கொண்ட ஒரு சூழல். அதில் பணிபுரிகிறவங்க பல நாட்டவங்க இருப்பாங்க. ஸோ அவங்களோட கலாச்சாரம் நம்ம கலாச்சாரத்தையும் இது பண்ணாமல் மதித்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 10ஆவது கடைசியாக ஸ்பிரிச்சுவல் வெல்னஸ், ஸோ ஆன்மீக ஆரோக்கியம். ஸோ தியானம், சுய சிந்தனை மற்றும் மன அமைதியை பேணுவதற்கான பயிற்சிகளை பற்றி இந்த
ஆன்மீக ஆரோக்கியத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த இணையவள பயிற்சியானது முழுக்க மாலுமிகளின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதை 2 பகுதியாக பிரிச்சிருக்காங்க, ப்ரீஷிப் போஸ்டின். ஏற்கனவே மாலுமிகளாக இருக்கிறவங்க இதை இன்னும் 1 வருஷத்துக்குள்ளே இந்த பயிற்சியை கண்டிப்பாக முடித்து அதற்கான சான்றிதழ்களை தரவிறக்கம் பண்ணி வச்சுக்கிறணும். அதே மாதிரி புதுசாக வர்றவங்க மாலுமிகளுக்கு அவங்களோட எம்டிஎஸ் மெரிடைம் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேயே இதை படிக்க வைக்கிறதுக்கான வழிமுறைகளையும் டிஜி ஷிப்பிங்கை அறிவுறுத்தியிருக்கு. ஸோ இதன் மூலமாக உண்மையிலேயே நம்மளுடைய மாலுமிகளோட நலங்கள் பாதுகாக்கப்படுது, வலுவடையுது. அதனால் இதை கண்டிப்பான முறையில் எல்லா மாலுமிகளும் தவறாமல் இதை முடித்து வைத்து கொள்ள வேண்டும். அதை கம்பெனிஸும் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நாளில் கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இதில் என்னென்னா, நம்ம பாரம்பரிய கலாச்சார முறையான யோக கலையெல்லாம் இதில் மிக அருமையாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் மூலமாக நம்ம மன அழுத்தம், எக்கனாமிக் வெல்னஸ் எல்லாமே சீஃபரோட வெல்னஸ்க்காக பியூராக சுத்தமாக ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பான முறையில் எல்லோரும் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறங்க. ஸோ இது போக இதை பற்றின டவுட்ஸ், சந்தேகங்கள் ஏதாவது தேவைப்பட்டால் நீங்கள் மெரைன் ஹஸ்பண்டரை தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.